இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. மாதத்தின் கூட கடைசி ஞாயிற்றுக்கிழமை கூட உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியும். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சன்னதியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் தான் தண்ணீரை ஊற்றுவார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளுக்கான தலைப்பை நான் உங்களிடத்தில் சொல்லி வருகிறேன். பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுங்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. Be filled with Holy Spirit. Hallelujah. கடந்த வாரத்தில் நான் இதே செய்தியை தான் 2ஆம் ஆராதனையில் கொடுத்தேன். இன்றைக்கு உங்களிடத்தில் நான் இந்த செய்தியை கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுங்கள். ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ தாகம் உள்ளவன் மேல் தான் தண்ணீரை ஊற்றுவார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அவர் மேல் தாகமா இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஜீவ தண்ணீரை அந்த பரிசுத்த ஆவியை ஊற்றி அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். என் கடிதங்களுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருள்வேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்போது நம்ம பலன் அடைவோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்போது நம்ம எல்லா அக்கிரமங்களை விட்டு நம்ம நீங்கி சுத்திகரிக்கப்படுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் மிக மிக முக்கியமானவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படும் போது நம்ம புது சிருஷ்டியாய் மாறுவோம். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்றால் யார் என்ற நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்றால் யார்? நான் உங்களிடத்தில் கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் யார்? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்றால் யாரு? தேச்சரவாளன். அப்புறம் ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்காக மருந்து பேசுகிறவர். தேவனுடைய 3ஆம் நபர் தான் பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவனுடைய 3ஆம் நபர் பிதாவானவர், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். திரியேக தேவனை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்றால் முதலாவது பரிசுத்த ஆவியானவரால் என்றால் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் என்பவர் அவர் தேவனுடைய 3ஆம் நபராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். அதுல பரிசுத்த ஆவியானவர் என்ன நமக்கு செய்கிறார் என்பதை குறித்து தெளிவாக அதில் போடப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்கள். நேரங்களை சீக்கிரமா வாசிங்க. சத்திய ஆவியாகிய அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, சத்திய ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்போது சகலவித சத்தியத்திற்குள்ளும் அவர் நம்மை வழி நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப பிதாவானவர் நமக்காக தந்தருளின ஆவிதான் பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் தேவனுடைய 3ஆம் நபராய் மாத்திரமல்ல, அவர் நம்மை சத்தியத்திற்குள்ளாக சத்திய வழியில வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் நம்ம கோணலான வழியை செவைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நமக்கு அறிவிக்கிற தேவனாய் இருக்கிறார். பின்னர் நடக்க போகிற காரியங்களை குறித்து
முன்னதாகவே நமக்கு அறிவிக்கிற தேவனா இருக்கிறார், நமக்கு போதிக்கிற தேவனா இருக்கிறார், நமக்கு ஆறுதல் படுத்துகிற தேவனா இருக்கிறார், நமக்கு சுகப்படுத்துகிற தேவனா இருக்கிறார், நமக்கு ஒரு பலம் தருகிற தேவனா இருக்கிறார். அவர் தான் நம்மளுடைய பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆவியை நாம் பெற்றுக்கொள்கிற போது நாம் புது பலன் அடைகிற தேவனா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம நீதிமொழிகளில் வாசிச்சோம் 1ஆம் அதிகாரத்துல. அப்போ அவருடைய ஆவியை நாம் பெறும் போது நம்ம எவைகளை விட்டு நம்ம மனம் திரும்புவோமா? பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நம்ம நிரம்பும் போது கர்த்தருடைய வழி என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது நமக்கு லகுவா இருக்கும். நமக்கு அது ஈஸியா இருக்கும். பாவத்தை விட்டு விலகிற வழி எப்படி நமக்கு கிடைக்கும் என்றால் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு அது லகுவாய் வந்து நம்முடைய வேலை வந்து இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கீங்களா? ஹல்லேலூயா. அபிஷேகம் ஒருவர் இருக்குமானால் அந்த அபிஷேகத்தை கெடுக்க யாராலும் முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப அபிஷேகம் பண்ணுகிறவர் அவர்தான். ஹல்லேலூயா. ஆலோசனை தருகிறவர் அவர்தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ தேவனுடைய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வாஞ்சியா இருக்க வேண்டும். அதுதான் வேத வசனம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு தாகத்தோடு நாம் வந்திருப்போமானால் தேவனுடைய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தாகத்தோடு நம்ம இருப்போமானால் அவர் நம்ம மேல் ஆவியை ஊற்ற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இந்த செய்திக்கு முன்பதாக பார்த்தோம் 2 உயிருள்ள சாட்சிகளை நாம் கவனித்தோம். ஹல்லேலூயா. அப்ப அந்த உயிருள்ள சாட்சியை ஏற்படுத்துறது அந்த ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை ஆவியானவர் செய்து அவருடைய வல்லமை மூலமாக அவர் உயிருள்ள சாட்சியா இருக்கிறார். ஏனென்றால் அவரே உயிருள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அவர் உயிர் உள்ளவராக இருக்கிறதுனால நமக்கும் உயிருள்ள சாட்சியா நம்மளை ஏற்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அதுதான் இயேசு ஆண்டவர் பரம ஏறும்போது அவர் சொன்னார், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. நான் மீண்டும் வரும் வரைக்கும் உங்களுக்காக ஒரு தேச்சன வாளனை அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேச்சன வாளன் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த தேச்சன வாளனை நாம் அனுபவிக்கும் போது நம்மளை சகலவித சத்தியத்திற்குள்ளாக அவர் நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நாம் ஏன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும்? இந்த ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். ஏன் நம்ம பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும்? நான் சொன்னேன், சத்திய ஆவியில் நம்ம நடக்க வேண்டும் என்றால், நித்திய ஜீவனை நம்ம அடைய வேண்டும் என்றால், பாபத்தை விட்டு நீங்கி நம்ம பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். அந்த பரிசுத்த வாழ்வு வாழ்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ஆக வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியில் வல்லமையின்றி வாழ முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? சகரியா எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அப்ப பாருங்க, யாரால் எந்த ஒரு பலத்தினாலும் ஆகாது, எந்த வித சத்தியத்தினாலும் ஆகாது. ஆனால் தேவனுடைய ஆவி இருக்குமானால் நம்ம நித்திய ஜீவனில் நடப்போம். பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்வை பெற முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இதற்கு தான் நமக்கு சத்திய ஆவியானவர் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. நம்ம ஏதாவது ஒரு காரியங்களை சிக்கிக்கொண்டு இருப்போமானால் அதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நிச்சயம் தேவை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதுதான் நம்ம வேத வசனம் சொல்லுது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்குமானால் நம்மளால எல்லாவற்றையும் செய்து முடிக்க அது லகுவாய் இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அல்லேலூயா. இதனால் தான் நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சை பெற வேண்டும். அல்லேலூயா. அதுதான் தாகம் உள்ளவர்கள் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தில் கடைசி வார்த்தையை நீங்க பார்த்தீர்கள் என்றால், உன் சன்னதியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல எப்படி ஊற்றுவார் என்றால் பார்த்தீங்கன்னா, அவர் நம்ம சன்னதியின் மேல் ஊற்றி அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஜெனரேஷனாக அந்த ஆவி நம்ம மேல இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு முறை நம்ம அந்த ஆவியை பெற்றுக்கொண்டோம் என்றால் நம்மளுடைய ஜெனரேஷன் மூலமாக நம்மளுடைய சன்னதியாக அந்த ஆவி நம்ம மேல் நிலையில் இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்ம மேல இருக்குமானால் ஒருவராலும் அவர் சொல்லுகிற காரியம் நிறைவேற்றுவதாக அவர் நம்மை வழிநடத்தி சத்திய வழிக்குள்ளாக நம்ம வழி நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதுதான் யோசேப்புக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. பார்த்தீங்க அப்படின்னா, யோசேப்பு நீங்க வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவருடைய தரிசனம் நிறைவேறுவதற்காக சகல உபத்திரத்துக்குள்ளாக அவர் வழி நடத்தினார். அல்லேலூயா. அவருடைய சொந்த சகோதரர்களே அவர்களை பழி வாங்கினார்கள். சொந்த தகப்பனே அவர்களை பகைத்தார்கள். ஆனாலும் அந்த தரிசனம் விட்டு போகல. பார்த்தீங்களா? சில நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கை கடினமான சூழ்நிலை கடன் சொல்லுகிறது போலதான் இருக்கும். என்னடா இது, ஆண்டவரை நம்ம வணங்குறோமே, தேவனை உயிருள்ள தேவனை நம்ம துதிக்கிறோமே, ஆராதிக்கிறோம் என்று நமக்கு ஒரு யோசனைகள் வரும். ஆனால் அந்த சத்திய தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாரானால் நம்மை சத்தியத்திற்காக நடத்தி யோசேப்புடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோசேப்பு கண்ட அந்த தரிசனம் நிறைவேறுவதற்காக அவர் யோசேப்பை என்ன பண்ணினாரா? உபத்திரவத்தின் பாதையில அவர் நடத்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உபத்திரவத்தின் பாதையில நடத்தினாலும் யோசேப்புக்கான தரிசனம் நிறைவேறுவது தடை பண்ணவில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உபத்திரவத்தின் பாதையில கர்த்தர் உங்களை நடத்தினால் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசி? அவருடைய தரிசனம் என்னவென்று அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய தரிசனம், அவருடைய சித்தம் என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய சித்தம் என்னவென்று நீங்கள் கேட்டு அதன்படி நடப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை தரிசனத்தின் பாதையில உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. அவருடைய பாதை முடிவில் விளங்கும். ஹல்லேலூயா. அத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது பொய் சொல்லாது. அதற்காக காத்திருக்க வேண்டும். யோசேப்பு காத்திருந்தார். சிறையிருப்புக்குள்ளாக அவர் போயிருந்தாலும் யோசேப்பு ஒரு நாள் கர்த்தருடைய தரிசனம் நிறைவேறும் என்பதற்காக காத்திருந்தார். ஹல்லேலூயா. அந்த காத்திருந்த நேரங்களில் பலவிதமான சோதனைகள் ஏற்பட்டாலும் அவர் தள்ளாடவில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சோர்ந்து போகவில்லை. ஆண்டவரை மாத்திரம் நம்பி இருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதற்குதான் ஆண்டவரை நம்ம சோதனை காலத்துல ஆண்டவரை நம்புவதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் அவர் நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய காயங்களை கட்டுகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய காயங்களை ஆற்றுகிற தேவனாக இருக்கிறார். பரம வைத்தியர் பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள தேவை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்ம எவைகளிலிருந்து விடுதலை பெற முடியும்? ஹல்லேலூயா. நம்முடைய இருளிலிருந்து நம்ம விடுதலை பெற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்கள். வெளிப்படுத்தல் இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைகளின்படி. ஹல்லேலூயா. அவனவன் கிரியைகளின்படி அவனோடு கூட பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வருகை சமீபமா இருக்கிறதுனால நம்ம அவருக்காக என்ன செய்கிறோம் என்பது முக்கியம். இருளிலிருந்து நம்ம வெளிச்சத்தை பெற வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய துணை நமக்கு முக்கியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். அவர் யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணுகிறார்? ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஊழியக்காரரை அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகளை அபிஷேகம் பண்ணுகிறார். அவர் இயேசு கிறிஸ்துவையும் அபிஷேகம் பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இயேசுவானவர் ஞானஸ்தானம் எடுக்கும் போது புறாவின் வடிவில் அமர்ந்து அவருடைய
தோளின் மேல் அமர்ந்து அவர் அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. இயேசுவானவரே அபிஷேகம் பண்ணினது பரிசுத்த ஆவியானவர் தான். இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் சத்திய வழியில நம்ம நடத்த ஒரு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நம்ம பலன் அடைவோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நம்ம பலன் அடைந்து சகலவித சத்தியத்திற்காக நம்ம நடத்தி இந்த உலகம் பரிவந்து நம்ம சாட்சிகளா இருப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனால அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, நசரேயனாகிய இயேசு மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்ததுனால சகலவித வியாதிகளையும் பிசாசின் வல்லமைகளையும் முறியடிக்க அவரால் முடிந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானால், நீங்களும் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டு ஜெபிப்பீர்களானால் உங்களாலையும் பிசாசுகளின் வல்லமைகளை மேற்கொள்ள நிச்சயமாய் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சத்திய ஆவியானவர் நமக்குள்ள பலனை தருகிற தேவனா இருக்கிறார். He will pour grace of spirit of grace. Hallelujah. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஹல்லேலூயா. போதும். அப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தார் என்றால் நம்ம எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள நடைபெறும்? குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். ஹல்லேலூயா. மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிப்பீங்க? அப்போ இங்க இருக்கிற எல்லாரும் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டால் நம்ம தீர்க்க தரிசன ஆவியை நமக்கு கர்த்தர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. முன்ன நடக்கிற காரியங்களை கர்த்தர் நமக்கு போதிப்பார், நமக்கு தெரிவிப்பார், நமக்கு ஆலோசனை கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் சத்திய வழியில நம்மை நடத்துவார். He will pour spirit of grace. Hallelujah. கிருபையின் ஆவியை நமக்கு அவர் அளிப்பார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு விண்ணப்பங்களின் ஆவியை அளிப்பார், நமக்கு ஆறுதலின் ஆவியை நமக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக அவசியமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றுக்கொள்வதனால நமக்கு பலன் என்ன என்று பார்த்தோம் என்றால், எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனத்தில் சொல்லப்பட்டது. கனிகள், ஆவியின் கனிகள் நம்ம மூலமாக செயல்பட ஆரம்பித்து விடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாரானால் நம்ம ஆவியின் கனியை நம்ம பிரதிபலிக்கிறவராய் மாறிவிடுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு கனிகளை ஆண்டவர், ஒரு கிஃப்டை நமக்கு தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார், தர ஆயத்தமா இருக்கிறார். அந்த கிஃப்டை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரை முதலாவது நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால்தான் அவர் சொல்லுகிறார், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப யாரெல்லாம் தாகத்தோடு இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை கேட்கிறார்களோ அவருக்கு நிச்சயமாக அவர் அவருடைய ஆவியை ஊற்ற அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 100க்கு அதிபதி நாம் புதிய பாடலை பார்க்கிறோம். அந்த 100க்கு அதிபதியானவர் இயேசுவிடத்தில் வந்து சொல்லுகிறார், பிதாவே இயேசுவே நீ ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று. அப்போ எந்த விசுவாசம், எந்த நம்பிக்கையில் அவர் சொல்லுகிறார்? ஹல்லேலூயா. 100க்கு அதிபதியான அந்த வேலைக்காரன் சொஸ்தமானானா இல்லையா? ஆனால் ஹல்லேலூயா. அப்போ பாத்தீங்கன்னா அது எப்படி நடந்தது?
இயேசுவானவர் எங்கேயோ இருக்கிறார், அந்த 100க்கு அதிபதியாளர் அந்த வேலைக்காரர் எங்கேயோ இருக்கிறார். அந்த காரியம் எப்படி நடந்தது? ஹல்லேலூயா. முதலாவது விசுவாசம், அந்த 100க்கு அதிபதியாருடைய விசுவாசம். இரண்டாவது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை. ஹல்லேலூயா. அந்த கிரியை அந்த இடத்துல வேலை செய்ததுனால அந்த 100க்கு அதிபதியாருடைய அந்த வேலைக்காரன் அந்த இடத்துல சுஸ்தமானார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்யும் போது இங்க மாத்திரமல்ல, அவர் தூரத்துக்கும் தேவனா இருக்கிறார். நீ எங்கிருந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்களோ அந்த இருளின் பாதையில இருந்து அவரை வெளிச்சமாக்க அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பெதெஸ்தா கொலைத்தண்டையில 38 வருஷம் வியாதியுள்ள மனுஷனும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ சுகம் பெற வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்ட மாத்திரத்துல அவன் எழுந்து நின்று நடந்து போனான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதற்கு முன்பதாக நீங்க பார்த்தீங்கன்னா என்றால் குளத்துல யாரும் பரிசுத்த தூதர்கள் வந்து இறங்கி அந்த குளத்தை கிண்டினால் மாத்திரம்தான் சுகம் பெற முடியும். ஆனால் இந்த மனுஷனுக்கு அப்படிலாம் எந்த ஒரு இதுவும் நடக்கல. ஆண்டவருடைய வார்த்தை அந்த இடத்துல சென்று அவனை சுகம் பெற்றது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க? அந்த வார்த்தை மாம்சமாகி சகலவித சத்தியத்துக்கும் நடத்தி சகலவித நோய்களிலிருந்து வியாதியிலிருந்து நீக்கி நம்மை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி வல்லமையா நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பார்த்தீங்க என்றால் எபிரேயன் ஆகிய ஒரு பிள்ளையை பார்வோனுடைய அரண்மனையிலே வளர்க்க தேவனால கூடும் என்றால் நம்மளையும் கர்த்தரை உயர்த்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் மோசேயுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தீங்க என்றால் மோசே 3 மாத குழந்தை வளவும் அவன் தாயாரால் மறைக்கப்பட்டு வளர்க்கப்பட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 3 மாத குழந்தை மறைக்கப்பட்டு வளர்க்க முடியுமா? இன்றைக்கு காலத்தில் அது சாத்தியமே இல்லை. நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா அது தேவனுடைய திட்டமா இருந்தது. தேவன் அந்த குழந்தையை பாதுகாத்தார். ஏன் பாதுகாத்தார்? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. தேவனுடைய சித்தம் அவன் அந்த குழந்தை மூலமாக நிறைவேற வேண்டும் என்பதற்காக. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கூட்டி வர வேண்டுவதற்காக, இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தான தன் வீட்டிலிருந்து கூட்டி வருவதற்காக அந்த குழந்தையை இயேசு பாதுகாத்தார். அல்லது பிதாவானவர் பாதுகாத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் ஒரு அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா அந்த நைல் நதியில குழந்தை எந்த நம்பிக்கையில் அவர்கள் போட்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. அந்த நைல் நதியோட வரலாறு நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த நைல் நதி இருக்குது நீளமான ஒரு நதி. அந்த நைல் நதியில எந்த நம்பிக்கையில் அவர்கள் போட்டிருப்பார்கள் என்று தெரியாது. அந்த நாளல் பட்டிகளாக அந்த குழந்தை தவழ்ந்து போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த வழியை கர்த்தர் செவைப்படுத்தி பார்வோனுடைய அரண்மனைக்குள்ளாக போக வைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ பார்வோனுடைய அரண்மனைக்காக போய் அந்த குழந்தை தன்னுடைய தாய் மூலமாகவே வளர்க்க வைக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களிலும் தேவன் கடினமான சூழ்நிலை இன்றைக்கு நீங்கள் இருப்பீர்களாக. கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் உங்களை கடந்து போக பண்ணுகிறார் என்றால் அவர் சத்திய வழியிலே உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். அவருடைய காரியம் எதுவும் உங்கள் மூலமாக நடைபெற போகிறது என்பதை விசுவாசிங்கள். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லையா? அந்த எபிரேயனான அந்த குழந்தையை பார்வோனுடைய அரண்மனையிலே, எகிப்தின் அரண்மனையிலே, எகிப்தினுடைய யூனிவர்சிட்டியிலே படிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சகலவித அவர் ராஜாவாய் வளர்ந்தார். மோசே பாத்தீங்களா? இங்க ஆண்டவர் வந்து ஆரோனை இடத்துல நீ சொல்லி போயிட்டு, ஆண்டவரே மகனே நீ இஸ்ரவேல் ஜனங்களை நீ விடுபடியாக பார்வோனிடத்தில் பேசு என்று சொல்லியிருந்தா அவன் போய் பேசிருக்க முடியாது. ஏனென்றால் அவன் ஒரு அடிமையாக இருந்தான். ஆரோன் வந்து ஒரு அடிமையாக இருந்தான். ஆனால் மோசே அப்படி இல்லை. மோசே ஒரு ராஜாவாக, ஒரு இளவரசனாக அந்த இடத்துல வளர்ந்தான். அதனால்தான் பார்வோனிடத்துல போய் தைரியமா சொல்றான், நீ ஆண்டவரை சேவிப்பதற்காக ஜனங்களை சேவிப்பதற்கு ஜனங்களை நீ அனுப்பிவிடு, தைரியமா போய் சொல்றான். ஹல்லேலூயா. அப்ப அந்த தைரியம் எங்கிருந்து வந்ததுன்னா பார்வோனுடைய அரண்மனையில வளர்ந்ததுனால. அப்ப பாருங்க, திட்டம், ஆண்டவருடைய திட்டத்திற்கு செவி கொடுத்ததுனால ஆண்டவரை அவருடைய மகிமை அங்க விளங்கினது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவர் அந்த மகனை விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. முதலாக மோசே இடத்துல ஆண்டவர் போய் பேசும்போது முச்செடி நடுவில் பேசுகிறார். அந்த முச்செடி நடுவில் அக்கினி ஜுவாலையாக பேசுகிறார். அந்த அக்கினி ஜுவாலை தான் பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்று நம்ம பார்க்கும்போது எல்லாரும் ஒரு புதிய ஒரு வியாக்கியானங்களை கொடுப்பார்கள். பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாடுகள் வந்தார், பரிசுத்த ஆவியானவர் ஏதோ புதிய ஏற்பாடின் கடவுள் என்று சொல்வார்கள். ஆனால் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாடுகள் இருந்ததற்கான சாட்சி இருந்தார். ஹல்லேலூயா. ஆவியானவர் தேவன் வார்த்தையாய் இருந்தார் என்று யோவான் எழுதிய சுவிசேஷ புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சில நாட்களுக்கு முன்பதாக நான் ஒரு இது பார்த்தேன். யோவானுக்கு எழுதுகிற அந்த எப்படி அந்த சாப்டர் எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மூலியமா நான் பார்த்தேன். அந்த வீடியோல யோவான் அந்த புஸ்தகத்தை எழுதுறதுக்கு அவன் யோசிச்சு கொண்டே இருந்தான். எப்படி இது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கொண்டே இருக்கிற மாதிரி அதுக்கு வீடியோ கிளிப் வந்தது. அப்போ எப்படி எழுதலாம், எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்? ஆண்டவருடைய பிறந்த வரலாறு, ஆண்டவர் பிறந்தார் என்பதற்கான வரலாறு தான் எழுத போறோம். ஆனா இதுக்கு முன்பதாக மார்க், லூக்கா, மத்தேயு எல்லாம் எழுதிட்டாங்க. நம்ம எப்படி எழுதுறதுன்னு ஸ்டார்ட் பண்றதுக்கு யோசிச்சு கொண்டிருக்கிற வேலையில தான் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு ஏவி, பரிசுத்த ஆவியானவரால் அனுப்பப்பட்டதுனால அவர் முதல்ல இருந்து எழுதுறாராம். தேவன் ஆதியிலே வார்த்தையா இருந்தார், அந்த வார்த்தை மாம்சமாகி பிதாவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் பரிசுத்த ஜாதியாக இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதை எழுத வைத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ அந்த தேவன் ஆதியிலே வார்த்தையா இருந்ததுனால அந்த வார்த்தை மாம்சமாகி பிதாவின் ரூபத்தினால, பிதாவின் மகிமையினால, பிதாவின் ஆசீர்வாதத்தினால பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பரிசுத்த குழந்தையாய் அது பிறந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம பாவங்கள் அனைத்தையும் அந்த குழந்தை ரட்சித்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை இதுதான். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதல் இதுதான். பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தல் இதுதான். இந்த வழிநடத்தலை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தாகம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதத்தின் கடைசியில வந்திருக்கிறவங்க யாவரை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் தாகம் உள்ளவர்களாய் தேவனிடத்தில் கேளுங்கள், உங்களுக்காக ஒரு தேச்சர வாளனை அவர் அனுப்பியிருக்கிறார். நான் முன்னமே சொன்னது போல அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேல ஒருவராலும் கைகளை வைக்க முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க? பிலேயாம் ஜனங்களை சபிப்பதற்காக வந்த போதிலும் அவருடைய அபிஷேகம் ஜனங்கள் மேல, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல இருந்ததுனால அவரால் சபிக்க முடியவில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ கண்கள் திறக்கப்பட்டது, பிலேயாமினோட கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. அவர் அதனால சொல்லுகிறார், கண்கள் திறக்கப்பட்டது விளங்குவதாவது என்று சொல்லி ஆண்டவருடைய மகிமையை அவர் இந்த இடத்துல தெரியப்படுகிறார். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். இன்றைக்கு தாகத்தோடு கேளுங்க, ஆவியை எங்கள் மேல ஊற்றுங்க, தேச்சர வாளனே என் மேல இறங்கி வருவீனாக என்று நீங்கள் கேட்கும் போது உங்களை அவர் சத்திய வழியில நடத்தி சகலவித சத்தியத்திற்கெல்லாம் அவர் நம்மை நடத்தி நம்மை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் கடினமான சூழல்கள் கடந்து சொல்லுகிறேன், என்னுடைய ஜபங்கள், என்னுடைய விண்ணப்பங்கள் கேளாதது போல இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். தாகத்தோடு கேளுங்க. அவருடைய சித்தம் என்னவென்று நீங்கள் கேட்கும் போது அவர் உங்களுக்கு கோணலான வழியில செவைப்படுத்தி வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. தாகத்தோடு கேட்கும் போது உங்கள் மேல ஆவியை ஊற்ற வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்குண்ட விடுதலை உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே என் மேல் வாரும், பரிசுத்த ஆவியானவரே என் மேல் வாரும். தாகம் உள்ளன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும், உன் சன்னதின் மேல் என் ஆவியையும் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் வர பண்ணுவேன் என்று சொல்லுவேன். அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே தாகத்தோடு ஆண்டவரே பேசின மகன் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் இதை ஆண்டவரே புரிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் வெளிப்பாடுகளையும் தாரும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. எல்லாம் சொல்லுங்க, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து விடும் ஒரு மாற்று, உடைத்து விடும் ஒரு மாற்று,
பயன்படுத்தும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. என்ன சொல்லுங்க? ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். என்ன சொல்லுங்க? நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆவியானவர் நடத்துவாராக. உங்களை ஆவியானவர் நடத்துவார். எல்லாரும் சொல்லுங்க, என்னை ஆவியானவரே என்னை நடத்தும், எங்களுக்கு அதிசயத்தை செய்யும், அற்புதங்கள் நடக்கட்டும். நீர் ஆறுதலாய் நீர் எங்களோட பேசுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும். ஆவியானவர் தாமே எங்களை காயங்களை கட்டி, ஆண்டவரே வந்த சோதனையிலே இருந்து எங்களை விடுதலை ஆக்கின எங்கள் நல்ல தெய்வமே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சமாதான சுகம் நம் அனைவருக்கும் என்றென்றைக்கும் அவர் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவருக்கு ஒரு வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வருகின்ற செவ்வாய்க்கிழமை நமக்கு 1ஆம் தேதியா இருக்கிறது. ஆகவே நீங்கள் வாக்கு தத்த ஆராதனைக்கும் திருவிருந்து ஆராதனைக்கு நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.